வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் விமானம் தூத்துக்குடி ரயில் நிலையத்தை வந்து அடைந்து விட்டது. ரயில் நிலையத்திலிருந்து பயணிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம் சில்லற பையனும் வந்து கொண்டிருக்கிறான். அதனால எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருங்க. எல்லா கொஸ்டின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுப்பார். தம்பி, அட்மாஸ்பியர் எல்லாம் ரெடியா? லேடிஸ் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். லேடிஸ் எல்லாம் வர சொல்லுங்க. அண்ணனுக்கு ரைட்டில் 2 லேடிஸு, லெஃப்டில் 2 லேடிஸு, பின்னாடி 2 லேடிஸு, அப்படி 4 பக்கமும் சுற்றி லேடிஸ் இருக்கணும். அப்புறம் யாரெல்லாம் கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இருக்கிற கேப்பில் வந்து முன்னாடி நின்றுக்கங்க. அப்புறம் பின்னாடி நிற்கிற பண்ணிங்க அண்ணனோட தம்பிங்கெல்லாரும் கைதட்டணும். அண்ணன் ஒரு இடத்துல சிரிச்சுட்டு நிப்பாட்டுவேன், அங்கெல்லாம் கைதட்டணும். ஓகே ஓகே. அண்ணவன்ட்டார். ரிப்போர்ட்டர்ஸ் வாங்க. நம்ம கிட்ட எனவே பேசுவோம் ஒரு மைக்கு தான் இருக்குது. அவன் தான் எல்லா ப்ரெஸ்ஸோட மைக்கையும் வாங்கி பேக்கில் போட்டு கூடவே கொண்டு போவான். ஏன்னா அவனுக்கு செட்டப் ப்ரெஸ் மீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம அண்ணன் லைவ்ல ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாரு. எல்லாரும் அமைதி. அண்ணன் லைவா பேசணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. பழைய கேசட்டை தான் திருப்பி ஓட்ட போகிறேன். அண்ணன் லைவ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 14 வருஷமாக என்ன பேசணும்னோ அதைத்தான் பேச போகிறேன். அதனால் பழைய கேசட்டையே திருப்பி போட்டுருங்கப்பா. அது உங்களுக்கு வேலை ஈஸி. இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எங்கே போய் இறங்குறேனோ அந்த சட்டையோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பழைய கேசட்டை திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் வசதியாக போயிடு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா? தீமையை எதை வச்சு அழிப்பீங்கன்னு நபிகளார்கிட்ட கேட்குறாங்க. 14 வருஷமா நீங்க கேட்டு சலிச்ச போன அதே நன்மையை வச்சுதான் அழிப்பாராமா. நான் மக்களோடு கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி. கேட்டீங்களா? நான் தனித்துத்தான் ஏன் யார் கூடயாவது நின்னா ஏமாந்து நம்மால செவிச்சிருவாருங்க. எவனாச்சும் ஜெயிச்சு எம்எல்ஏவா போயிட்டானா என்ன மதிப்பானா? 14 வருஷமா சீமான் மட்டும் ஒரே விஷயத்த பேசல, கடைஞ்செடுத்த நாமளும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன உண்மைனா, போன தேர்தலில் நின்ன யாரும் அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டாங்க. சீட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறதெல்லாம் வேற, கட்சியிலே இருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி 2-3 தேர்தலில் நின்னாலும் தொகுதி மாற்றி நிற்க வச்சிருவான். அதையும் தாண்டி மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகி அவங்களுக்கு மட்டும் புகழ் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தங்கச்சி குலதெய்வமே பிசுறு, உன்னை கண்காணிக்கிறது என் வேலை இல்லை, வெளியே போ. கட்சியை விட நீ மட்டும் தனியா வளர்ந்துட்டு போயிரு, அப்படியே போயிரு. என்ற கட்சியும் வளரக்கூடாது, என் கட்சியில இருக்கிற எந்த நாயும் வளரக்கூடாதுங்கிறது என்ற லட்சியம். இதே கர்மத்தை அந்த நாயும் பேசுது. அந்த நாய்ங்க பேசுறதெல்லாம் கேட்டு இந்த நாய்களும் பேசுது. இருந்தாலும் இந்த இளவெடுத்தவன் சொன்ன 2 வார்த்தையை பத்தி மட்டும் நம்ம பேசிடுவோம். இதுவும் 14 வருஷமா இவனே பேசி புளிச்சு போன வார்த்தை தான், அதை பேசித்தான் ஆகணும். உலகத்தில், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இல்லை? வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கல் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில்? கேரளாவில் இருக்கா இல்லையா? கேரளாவில் இருக்கா இல்லையா? ஆந்திரால இருக்குல்ல, கர்நாடகால இருக்குல்ல, புதுச்சேரியில இருக்குல்ல, இந்த ஊர்ல ஏன் இல்ல? ஏன் கல் இல்லைன்னா, கல் இறக்குற வசதி இருந்தா பனைமரம் பெருகிரும். பனைமரம் பெருகுனா நிலத்தடி நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் அதிகமானா பனங்கருப்பட்டி நிறைய கிடைக்கும். பனங்கருப்பட்டி நிறைய கிடைச்சா வெள்ளை சர்க்கரைக்கான வியாபாரம் கம்மியா போயிடும். வெள்ளை சர்க்கரை வியாபாரம் கம்மியாயிருச்சுன்னா வியாதி கம்மியா போயிடும். வியாதி கம்மியா போயிருச்சுன்னா மருத்துவமனைக்கு போறதுக்கு ஆள் இருக்காது. மருத்துவமனைக்கு போகாதவன்லாம் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவன்லாம் மதுவை தேடி போக மாட்டான். மதுவும் ஒழிந்துடும். இது எப்படி தமிழ்நாட்டுல மட்டுமா, மற்ற மாநிலங்கள்லயா, இல்ல உலகம் முழுக்கவா? அட கூறுகட்ட குக்கர்களா! ஏதோ உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையும் தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எல்லாம் கள்ளு குடிக்கிறதுக்கு வேற எந்த மாநிலங்களுக்கும் போகவே முடியாதுங்கிற மாதிரியும், மீனாட்சிபுரத்துல அவ்வளவு ஃபேமஸான கல்லுக்கடை இருக்குது, போறவங்க எல்லாம் தமிழர்களாக தான் இருக்காங்க. அப்புறம் பாலக்காடு, இந்த மாதிரி பார்டர்ல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருக்க கல்லு ஷாப்புக்கும் தமிழர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. கேரளால வெள்ளை சர்க்கரையே இல்லை தெரியுமா உங்களுக்கு? கேரளால வியாதியே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு ஏன் பாண்டிச்சேரியில மருத்துவமனையே இல்லை தெரியுமா உங்களுக்கு? இந்த ஈர வெங்காயத்தை சொல்றதுக்கு இவன் ஃப்ளைட்ல வந்திருக்கிறான். நீ எப்படிடா ஃப்ளைட்ல வந்த? எப்படி ஃப்ளைட்ல வந்த?
பணம்பழத்தை ஏதாவது வித்து காசு சம்பாதிச்சியா? பொய்யா சொல்ற, பணமா கொட்டது, ஜாலியா ஃப்ளைட்ல சுத்திட்டு இருக்க. அட இதையே உண்மைன்னு வேற தம்பிங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஆச்சரியமே. 650 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த உலகத்துல வெறும் 8 கோடி மக்கள் கள்ளு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வியாதியே இல்லாம போயிடுமா? எப்படிரா குசாம புழுகுற? அப்ப கொரோனா கள்ளு குடிக்கிற மாநிலங்களுக்கு போயிருக்க கூடாது. ஏன் போச்சது? எப்படி போச்சு? ஏன் போச்சு? இப்படியெல்லாம் கூறுகட்டத்தனமா கேள்வி கேட்கறதுக்கு நான் ஒன்றும் தற்கொலை தம்பிங்க கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டாபிக், அத ரெகுலர் டாபிக். அடுத்தது வரேன். தமிழ். கர்நாடகால இருக்கிற சிஎமும் டெபுட்டி சிஎமும் பொழந்தெடுத்துட்டாங்க தமிழ. ஏன்னா அவர்கள் கன்னடம் பேசுகிறவர்கள். தமிழுக்கும் கன்னடத்துக்கும் மிகப்பெரிய போட்டி வந்துருச்சு. இங்க ஆட்சியிலும் தமிழ் இல்லை, காட்சியிலும் தமிழ் இல்லை, படிப்பிலும் தமிழ் இல்லை, ஆராதிப்பதிலும் தமிழ் இல்லை. இதுவே நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த சீமானாகிய நான் அதிபரா வந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். சொல்லுடா, உன் புள்ள இங்கிலீஷ் படிச்சே ஆகணும்னு யார் இப்போ கட்டாயப்படுத்தினா? அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு காசெல்லாம் நீ தான் சம்பாதிச்சு கொடுக்குறியா? உன் புள்ள தாய்மொழியில தான் படிக்கிறானா? தெலுங்கு கூட அடுத்த பேசிக்கலாம். இப்போ தமிழை பற்றி பேசுவோம். ஏன்டா ஃப்ராடு நான் ஏன் அப்படின்னு நான் திட்டுறேன். ஏன் தெரியுமா? இப்போ நீ திருச்செந்தூர் கோவிலுக்கு போனேல, அங்கே தமிழ்நாடு அரசு ஒரு போர்டு வச்சிருக்கு. என்னன்னு தெரியுமா வச்சிருக்கு? பக்தர்கள் கேட்டுக்கொண்டால் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், செய்ய வேண்டும், அது கட்டாயம். இப்படியே தட்டை தூக்கிட்டு பேர் பாடி மாதிரி நின்றுட்டு இருந்தல, விஜயலட்சுமி வீட்டில் நின்றுட்டு இருந்த மாதிரி, அங்கே கூட மாமா கெட்டவே இல்லை, கேடு கெட்டவன் அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி தட்டை தூக்கி அவரு சான்ஸ்கிரிட்ல சத்துன்னு சாத்துறாரு. ஒரு இடத்துல கூட இந்த சில்ற பையன் சாத்துறேலா, தமிழ சொல்றேலா, ஒன்னும் விளங்கல அப்படின்னு சொல்லல. அப்படியே தட்டை ஏந்திக்கிட்டே மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரியே நின்றுகிட்டு இருக்கானுங்க. அட பார்த்தா தற்குறி மாதிரியே நின்றுட்டு இருக்கிறான். அவன் சொன்னது ஏதாவது இவனுக்கு புரிஞ்சிருக்குமா? ஆக இவன் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, செயல்படுறது ஒண்ணு. மொத்தத்துல இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஸ்விம்மிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறவன். அதாவது ஆன்லைன்லயே நீச்சல் பயிற்சி பழக்கி கொடுக்குறவன் தான் இவன். ஏன்னா இவன் ஒண்ணு பேசுவான், வாழ்க்கையில அவன் அதை ஃபாலோவே பண்ண மாட்டான். உங்களுக்கு டவுட்டா இருக்கு? எஸ், உங்களுக்கு டவுட்டா இருக்கு, கேட்டுக்கங்க. அரக்கோணத்துல ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. நம்ம அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறதே இல்ல, இந்த குற்றவாளிய கேள்விதான் கேட்க போறோம். எங்க, எப்போ, யாருக்கு பாலியல் ரீதியா பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவனை கைது பண்ணிருங்க. ஏன் தெரியுமா? பாலியல் குற்றவாளிக்கெல்லாம் இப்ப பயமே விட்டு போச்சு. எல்லாத்துக்கும் இந்த சில்ற பையன் தான் காரணம். எந்த எவிடன்ஸுமே பெருசா இருக்காது, பண்ணி போட்டு அவன் போயிடுவான். ஆனா இந்த கேஸ்ல இத்தனை எவிடன்ஸ் இருந்தும் அந்த புள்ள விஜயலட்சுமி வந்து கதர்னாலும் அதுக்கப்புறம் இவனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் விரும்பி தாண்டா பணம் கொடுத்தண்டா, பண்ணனண்டா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேற உட்கார வச்சுட்டு விஜயலட்சுமி பேசின அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா நீங்களே பணம் கொடுப்பீங்க. ஏன்னா அவ்வளவு மோசமா கெஞ்சினாங்களாமா. அதை கேட்டா எல்லாத்துக்கும் இறக்க வந்துருவாமா. ஆனா இந்த நாய்க்கு மட்டும் வராதாமா. ஏன்னா இவரு கட்ட மீச வச்ச ஆம்பளையாமா. ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்ல, தப்பு பண்ணிருக்கோன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. தலை கவிழ்ந்து நடக்க வேண்டியவன் திமிரா நடந்துட்டு இருக்கிறான். இந்த லட்சணத்துல நம்மளையே வேற திருப்பி கேள்வி கேட்கிறான். இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டா என் பையன் மனநிலை என்னாகும், என் பொண்டாட்டி மனநிலை என்னாகும்? அட உன் பொண்டாட்டிக்கு தான் ஒன்னும் ஆகாதுன்னு நீயே சொல்லிட்டு இல்ல, உங்க பொண்டாட்டி தானே சொன்னாங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். யா, கொல்லையில லாட் ஆஃப் கேர்ள்ஸ் சரௌண்டிங் யூ டா. வை யூ ஆர் கோயிங் சர்ச்சிங் தேர் unnecessarily? அதுவும் போக நீயே இன்னொரு இடத்துல பேசியிருக்கிற. இந்த கட்சியில பெண்கள் வந்து சேர்ந்ததுக்கு காரணமே அந்த வீடியோ பார்த்துதான், எனக்கு என்னோட ரொமான்ஸை பார்த்துதான். ஒருத்தவங்களுக்கு என் கட்சி கொள்கை பிடிக்காது, நான் என்ன பேசணும்னு அவசியம் இல்ல, நான் யாருக்காக பேசுறேன்னு கூட அவசியம் இல்ல. My romance man, romance. I'm a, you know, நான் தான் காதல் யானை வருகிறரேமோ, தூக்கு தந்தத்தை முட்டுவரேமோ. அப்படி யாரு? இந்த நாய் தான் பேசி வச்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சாட்சியும் இருக்கிற, இத்தனை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நீங்களே கொடுத்தோம், நான் தப்பு பண்ணனேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை யாரும் அசைக்காம இருக்காங்க அப்படின்னா கூட சுத்தி இருக்கிற தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஐயோ எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்றப்ப மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? அப்ப பாலியல் கேஸ் வாங்கிட்டா நாம் தமிழர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்
ஆயிரலாமா அப்படின்னு தானே தோணும். இந்த 10 ஆண்டுகள்ல உன்ன மாதிரியான ஒரு தருதலைய இந்த தமிழ் சமூகம் சந்திச்சதே கிடையாது. குடிச்சே தீருவேங்கிறத ஒருத்த பெருமையா பேசிட்டு இருக்கான். பாலியல் நான் பண்ணனேன் அப்படிங்கறத ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இருக்கிறான். அதையும் தாண்டி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 14 வருஷமா இப்படியே நின்று தலை நிமிந்து நின்று ஓட்டுநரிலேயே திருப்பி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நாங்க கூட சலிச்சு போய் இது பாட்காஸ்டா பழைய கேசட்டான்னு வரையும் கேட்டுட்டோம். இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஒரு கூட்டம் நம்புது இல்ல, அப்ப இந்த பாலியல் குற்றவாளிகளும் உன்னை நம்பாம என்னதான் பண்ணுவாங்க? இந்த தமிழ் சமூகத்துல குடிய பெருமையா பேசி உயர்த்தி நிறுத்தின ஒரே தலைவரும் நீதான். பொம்பளைய என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கற ஒரே தலைவரும் நீதான். இந்த லட்சணத்துல இந்த நாய் பேசுறதுக்கு இம்பிட்டு மைக்கு வேற, இதுக்கு ஒரு ஃப்ளைட் வேற. அவனே கூச்சநாச்சம் இல்லாம பேசிட்டு இருக்கா. நாங்க பேசுறதெல்லாம் இங்க இருக்க தம்மிகளா தற்குறிகளா உங்களுக்கு அறிவு வரணுங்கிறதுக்காக தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்கிட்ட கேளுங்க, நீ பண்ணினது எல்லாம் உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு எவனாவது பண்ணா இப்படியே விட்டு வச்சிருவியா அப்படின்னு மட்டும் கேளுங்க. இல்ல நீ பேசுற மாதிரி எல்லாம் எங்க அக்கா கயல்விழி பேசுனாங்கன்னா நீ ஒத்துக்குவியா? நீ எல்லாம் பேச வந்துட்ட பா. இந்த நாயே பேசும்போது நாம பேசித்தானே ஆகணும். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.